Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.51 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது லீனியர் ஈக்குவேஷனான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கிடையாது. ஏன்னா எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக இருந்தால் தான் அது லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துருக்கு. அப்படி எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு லீனியர் ஈக்குவேஷனே கிடையாது. அதனால இதை ஃபஸ்ட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 8x - 3y = 5xy. இது ஒரு ஈக்குவேஷன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 6x - 5y = -2xy. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். -3y = 5 × 0 × y கிடைக்கும். அப்படின்னா 0 - 3y = 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா -3y = 0, y = 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒய்யோட வேல்யூவும் 0ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 0, 0 இஸ் ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். 0, 0வும் ஒன் ஆஃப் தி சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் 0, 0 தான் ஆன்சராக கேட்டிங்கன்னா 0, 0 ஆன்சர் கிடையாது. இது இன்னும் ஃபர்தராக லீனியர் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனை எக்ஸ் அண்ட் ஒய்யால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 8x - 3y = 5xy. இதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதை வந்து எக்ஸ் ஒய்யால் நான் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 8x / xy - 3y / xy = 5xy / xyன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த எக்ஸு கேன்சல், ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸ்ஒயும் கேன்சல். மீதி என்ன கிடச்சிருக்குன்னா 8/y - 3/x = 5ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இதை இப்போ வச்சுப்போம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை அதே மாதிரி பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x - 5y = -2xy. இதை xyயால் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 6x / xy - 5y / xy அடுத்து -2xy / xy. அப்படின்னா x கேன்சல், y கேன்சல், இங்கேயும் xy வந்து கேன்சல். அப்படின்னா 6y / -5x / x = -2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா 1/xஐ ஏன்னுட்டு வேறு ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸுன்னு இருந்தால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே 1/xயில் வந்து இருக்குது. 1/xயில் இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. அதனால் 1/xக்கு பதிலாக ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/yக்கு பதிலாக bன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறும்னா 8b - 3a = 5 மாறும். ஃபஸ்ட்டு ஏவை கொண்டு வந்தேன்னா -3a + 8b = 5 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஈக்குவேஷனில் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 6b - 5a = -2. அப்படின்னா -5a + 6b = -2 வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் எலிமினேட் பண்ண போகிறேன். அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு எதை எலிமினேட் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். இப்போ நான் எதை எலிமினேட் பண்ண போகிறேன்னா ஏ வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அப்படின்னா நான் தேர்ட் ஈக்குவேஷனை வந்து நான் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணனா 5 × 3 வந்து 15, மைனஸ் இருக்குன்னா -15a. அடுத்து 5 8s are 40. அப்படின்னா 40b = 5 × 5 25 கிடச்சிருக்கு. அடுத்து 3 5s are 15, மைனஸ் இருக்குன்னா -15a. அடுத்து 3 6 are 18, b = 3 2s are 6, மைனஸ் இருக்கனால -6 கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இந்த மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆயிரும். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்படின்னா எனக்கு -15aவும் +15aவும் கேன்சல். அடுத்தது 40bயில் எனக்கு 8b வந்து எனக்கு -18b. அதாவது 40யும் 18யும் நான் மைனஸ் பண்ண போகிறேன்.
மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 22b இஸ் ஈக்குவல் டு 25யும் 6யும் ஆட் பண்ணனா எனக்கு 31 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 22ம் பியும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு 31/22 கிடச்சிருக்கு. இப்போ பியோட வேல்யூ 31/22 ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் இல்லைனா ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் -3a + 8b = 5. அப்படின்னா -3a + 8 × bக்கு பதிலாக 31/22 = 5. அப்படின்னா -3a ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணனா இது 11 2s are, அடுத்தது இது 4 2s are. அப்படின்னா எனக்கு 4 × 31 வந்து கிடைக்கும். 4யும் 31யும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 4யும் 31யும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 134 வந்து கிடைக்கும். அப்படின்னா 124/11 = 5. அப்படின்னா இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 11 × 3 33 வந்து கிடைக்கும். -33a + 124/11 = 5. இப்போ இந்த 11 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது, இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் -33a + 124 = 55. அதாவது 5யும் 11யும் மல்டிப்ளை பண்ணனா 55 கிடைக்கும். இப்போ இந்த +124 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -124 ஆகும். நான் -33a = 55 - 124 கிடைக்கும். நான் -33a = ரெண்டையுமே மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 55யும் 124யும் மைனஸ் பண்ணனா -69 வந்து எனக்கு கிடைக்குது. அப்படின்னா இங்கே மைனஸும் கேன்சல். அப்படின்னா a = 33, அதுக்கப்புறம் இங்கே 69 இருக்குது. 33யும் ஏவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா டிவிஷன் ஆகும். அப்படின்னா 69/33. இதை நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 11s are, அடுத்தது 3 2s are 6, 3 3s are 9. அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னென்னா 23/11 கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 31/22 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ 0,0, இன்னொரு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு வேல்யூக்கு தான் இங்கே ஏபி வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் 1/xஐ வந்து ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா எக்ஸ் வேணும்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். அப்படின்னா x = 1/a கிடைக்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா. அப்படின்னா x = 1/a வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 23/11. இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எக்ஸோட வேல்யூ 11/23 வந்து கிடச்சிருக்கு. இது எக்ஸோட வேல்யூ. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1/y வந்து நான் பின்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா ஒய் வேணும்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா 1/b. நான் y = 1/b வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 31/22. அப்படின்னா y = ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 22/31 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன், ஒன்று 0,0, எக்ஸோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ 11/23. அடுத்து ஒய்யோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 22/31. எக்ஸுக்கு ரெண்டு சொல்யூஷன், ஒய்க்கு வந்து ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.